நாங்கள் சிறந்த முறையாக இந்த நாடகத்தினை தமிழ்நாடு மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஸ்ரீ மாயகுலம் மாதவன் அன்பு யூடியூப் சேனல் அன்பு உரிமையாளர் அவர்களுக்கும் அன்னை சந்தை அதில் பணிபுரியும் அன்பண்ணா அவர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தை சார்பாக மனமார்ந்த நன்றி. வணக்கம் மலை. ஆனால் எல்லா நாடகத்தையும் பார்க்கலாம். அண்ணன் இன்னும் ஒரு 2 நாளையும் சரி நம்ம ஊரில் நடக்கக்கூடிய நாடகத்தில் இந்த யூடியூப் சேனலில் போட்டு காமிப்பார். உங்கள் செல்லு இருந்துச்சுன்னா எல்லாருமே மாயகுலம் மாதவன் என்ற அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல எங்களை என்னையில கெட்ட வார்த்தையில் திட்டினா கூட பரவாயில்ல, துட்டுங்க. ஆமாவா? நன்றி, வணக்கம் தெரிவித்துக் கொண்டு हेलो 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 குறஞ்சிருச்சா குறஞ்சு போச்சு ஏறிடுச்சா குறஞ்சு ஹலோ ஹலோ சூப்பர் அப்படியே இருக்கட்டும் அப்படிங்க அப்படினா நல்லா இருக்கீங்களா சேரம் சேர்ந்திருக்கோம் கூடாம கூடி இருக்கோம் உங்களை எல்லாம் பார்க்கவும் எனக்கு மனசுக்கு என்னாச்சு ரொம்ப நிறைவா இருக்குதா நல்லா இருக்குதா அதானே பார்த்தேன் அதனால பெடிகரனே உங்களுக்கு வணக்கம் வணக்கம் அண்ணே மிருதங்கரனே உன்னைலாம் ஏலத்துல விட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஏலத்துல விட்டாச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க சரிங்க அதனால உங்களுக்கு வணக்கம் மாமனாரே சொல்லுங்க உங்களுக்கு வணக்கம் அருமை அருமை இன்னைக்கு தான் சந்தீப் 2 பேத்துக்கு யூடியூப் நல்லா சேர்ந்து எடுத்து போட்டு விடுங்க மாமனாரு மருமகளை ஆடுறது அருமை அருமை வீட்டுல பாத்துருக்கு 5 ஊத்த வேணாம் உனக்கு அப்புறம் ஓத்தலகரே தம்பி அந்த வேலை நல்லா செய்வோமா இனிமேல் வந்துட்டேல்ல நம்ம கட்சிக்கு செஞ்சிருவேன் அதனால உங்க 4 பேத்துக்கு வணக்கம் அப்புறம் இன்னொருத்தருக்கு வணக்கம் வைக்கணும்ல யாருக்கு வைக்கணும் நம்ம மைசெட்டுக்காருக்கு ஆமா அவர்தான் எங்கெங்க ஏத்தணும் இங்க பாருங்க தம்பி சிறு வயசு பையனா இருக்கேன் இல்லங்க சிறு வயசு பேல இருந்தாலும் மிளகா கடுகு சிரித்தாலும் காரம் குறைவதில்ல அதனால தம்பி சிறு வயசு பையன் இத்தனை பேத்த வச்சு சமாளிக்கணும்னா திறமைதான். ஆனா நீ எல்லாத்தையும் சமாளிப்பேன்னு தெரியும் எல்லாத்துக்கும் பார்த்தது மாதிரியே கேக்குற அதான பாத்து அதனால உங்களுக்கு வணக்கம் யூடியூப் சேனல் என்ன சேனல்னா மாயாகுலம் மாதவன் அண்ணா அவர்களுக்கு எங்க கலைக்குழு சார்பாக மிக்க நன்றி. அப்புறம் ஊர்ல எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஏத்தியா இந்த அப்பா கொடுமை பண்ணிட்டாரு. எப்படி இந்த வரைக்கும் உள்ளதானே இருந்து டீ வாங்கி கொடுத்தாரா? கரெக்டா நான் வெளியில வந்தாதான் டீ வாங்கி தர்றாங்க. சரிங்க பலவரன் பேசினா வாங்கி கேட்டு வருஷத்துக்கு ஒரு பிள்ளை வெத்தா உடம்புக்கு கேடு எனக்கு தான் கேடு அதானே பார்த்தேன். அப்புறம் போலாமா இங்க பாருமா அதே பிரச்சனை இல்ல இன்னைக்கு ஒண்ணு எனக்கு கம்பெனிக்கு வச்சுக்கிறது இல்ல. எப்படி இன்னைக்கு அவரை வச்சுக்கலாம் யார வச்சாலும் வச்சுக்க ஆனா வழி நம்ம வழியில போயாகணும். அவர் எத்தனாவது இங்க பாருமா கல்யாணம் முடிச்சது 1 இப்ப வச்சிருக்கிறது 1 இப்ப கூட கூட்டிட்டு போறது 1 மொத்தம் 3 அப்ப இவர் 4வது ஆளு அவரோட சேர்த்துதான் 3னே இவரோட சேர்த்து ஆமா ரெண்டாவது நீ தான்டா போலாமா ஹலோ கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் பண்ண நடி நேரத்திலே காதல் கொண்டே நடி கண்ணதனே கையில் வந்த கடிச்சு செம்பே நடி பார்க்காத பொண்ணும் இல்லை
நீ சவுண்ட் விடுறீல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குனே. அதான் நான் பார்த்தேன். இங்க பாருமா, எப்பவுமே நீ விடுவே சவுண்ட் இல்லாம இருந்தா நல்லா இருக்குமா? இப்ப இந்த ஊர்ல நாடகம் வச்சிருக்காங்க. அண்ணே பிள்ளை ஒண்ணும் செய்யல, நான் பேசாம இருக்கேன். இபி அலுவலர் அண்ணன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறார்கள். இபி அலுவலர் அண்ணன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திக் கொள்கிறார்கள். கைத்தறி இங்கே டான்ஸாக நடிக்கும் அருமை சகோதரி பொன்மணி அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திக் கொள்கிறார்கள். எனக்கு பொன்னாடி போத்த பெருமை சேர்த்த 2 மாமா அவர்களுக்கும் என்னோட சர்வமும் உருவாக்கிட்டேன். தப்பா இருக்காதீங்க. நாடகம் எதுக்கு வைக்கிறோம்? சந்தோஷத்துக்கு. மாமான்னு சொன்னோடனே அவர் என்ன வீட்டுக்காக கூட்டிட்டு போறேன். ஏதோ அல்பாச விடியற வரைக்கும் விடிஞ்சதுக்கு அப்புறம் டாட்டா காமிச்சிட்டு போயிருவோம். சரி சரி. அப்புறம் எதுல விட்டே? பாட்டுலமா? பாட்டுல விட்டு பரந்தேடி ஊரூரா பகாத பிள்ளைகளே பரமாலே நீ கடக்கா உன்னை வந்து யாரு பிள்ளை ஊரன்னா வக்கப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் உன்னை மட்டும் உன்னை பாட்டு அப்புறம் போட்டுக்கலாம் எடி சிரிக்க சிங்காரியே ஒரு மகி சில்லற கொடு இதெல்லாம் மாம்பழமே ஓ மண்ணை தவறிக்க விடு காதல் கொண்டே நடி இடுப்புக்கு அழகானது சேலாயா சேலை எடுத்தீங்கள ஒரு சேலை சேர்த்து எடுத்துருக்க கூடாது. அவங்களாம் இப்பதான் காலேஜ் போயிட்டு வந்துருப்பாங்களா இருக்குது. உக்காருங்க. அப்புறங்க சாயா சாப்பிட்றீங்களா? சாப்பிடுங்க. அப்புறம் மிருதங்கர்ரு அண்ணியை பாக்குறியா இல்லையா? வேற ஒண்ணும் இல்லைங்க. அது இல்லையா? அதுல மனுஷன் உசுரோடவே இருக்க முடியாது. திருடி பழக்கம் இல்ல காதல் கொண்டே நடி
மாட்டேனே பாக்கலையா உனக்கு தெரியாதுடா அண்ணனுக்கு தெரியும் கம்பெனி எங்க அண்ணனை கையில பிடிக்காமல இன்னைக்கு என் அதிர்ஷ்டம் எங்க அண்ணன் வந்துருச்சு நான் திருடி பழக்கம் இல்ல ஒரு பாட்டில் முடிஞ்சா பாட்டிலா இந்த பாட்டில் யாருக்குமே வராது எங்களுக்கு மாமனாரே நீ அடிச்ச பாட்டில யாரையா கேட்டா அதானே பார்த்தேன் பாட்டு முடிஞ்சானே அந்த அளவுக்கு இருக்கு அப்படிலாம் இல்லனே சரி நான் மாமனாரை கேட்கல இப்ப பெட்டிக்காரத்தையும் கேட்டேன் எங்க ஒரு பாட்டு முடிஞ்சு சரிங்க எங்களுக்கு எப்பவுமே ஒண்ணு பிடிக்காது ரெண்டு தான் பிடிக்கும் ரெண்டும் பிடிக்காது அடிச்சா 7 ஆமா இல்லாட்டி வேண்டாம் நோ அதனால வேற மாதிரி போலாமா எப்படி ஹலோ அங்க உட்காராது அங்க தெரியாது இந்த இங்க வந்து உட்காரு அதானே பார்த்தேன் இதன்னானே தாமரப்பு மம்ம தள்ளாடும் தண்ணியில தாமரப்பு மம்ம தள்ளாடும் தண்ணியிலே தாமரப்பு திருக்கு மம்ம தாமரே வாங்கி வந்த ஊரெல்லாம் கொட்டைக்கிட்டு கண்டிருக்க மெல்ல கொட்டி தாமரப்பு மம்ம தள்ளாடும் தண்ணியிலே தாமரப்பு மம்ம தள்ளாடும் தண்ணியிலே இப்படியே செஞ்சா நல்லா இருக்குமா? நல்லாவே இருக்கு. உன்னை வச்சு செய்யலாம்னு இருக்கேன். நாங்க ரெடியா தான் இருக்கிறோம். ஆமா. வேணாம்லாம் சொல்ல மாட்டேன். வேணான்னு சொல்ற பழக்கம் இல்ல. இறக்கும் போது சாப்பிட்டேன். ஆமா. உனக்கு முன்ன அவங்களே முடிச்சிருங்க. அதனால சரி. உங்கள்ட்ட வரலாம் நான் சொல்றேன். நாங்க ரெடிங்க. ரெடியா? ஆமா.
இந்த பாட்டு பட்ட முறையை சித்தம் படிச்சு எப்படி வரலான்னு நினைக்கிறீங்க? எல்லாம் அவுத்து போட்டு வரட்டா? வேர்க்குது, கொஞ்சம் தொடச்சுட்டு தான் பரவாயில்ல. அது அப்புறம் செஞ்சா வேர்க்க தான் செய்யும். ஆமா, திண்டு தட்ட. அப்புறங்க சரிங்க, எப்படி தெரியுமா? எப்படி வரீங்க? ஹலோ, என் ஊரு தூத்துக்குடி, நந்தாரை சாத்துக்குடி, ஊத்தி குடி மாமா, இவங்கி குடி மாமா. என் ஊரு தூத்துக்குடி, நந்தாரை சாத்துக்குடி, ஊத்தி குடி மாமா, இவங்கி குடி மாமா. இருமா, நீ ஊத்தி கொடுத்தாலும் குடிச்சிருவான், அப்படியே விட்டாலும் நாங்க குடிச்சிருவான். அப்படியே விட்டா வாய் கிழிஞ்சு போயிடும். அதானே பார்த்தேன், நாங்க பார்த்துக்க, நீ கவலைப்படாத. நீ குடிக்காத, இங்க ஏற்கனவே மத்தவங்க குடிக்க வராம. சரிங்க, இப்படி எல்லாம் செஞ்சா நல்லா இருக்குமா? அப்புறம் பல்லாக்கே குதிரைகள்ல பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி, பாசமுள்ள சக்கரத்தில் பாசவச்ச ராசாச்சி, பாசவச்ச ராசாச்சி, ஊருக்குள்ள வாராளே தேருக்குள்ள, ஊருக்குள்ள பூமாலை போட. பல்லாக்கு குதிரைகள்ல பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி. போது அருமையா இருக்கு. இளவுட்டுக்கா வாசிக்க வந்துருக்கீங்க. பாப்பா நல்லாவே இருக்கு, ஆனா முன்னாடி தொங்குது பாத்தீங்களா? அது என்ன கண்ணை உறுத்துற மாதிரி இருக்கு இன்னைக்கு? முன்னாடி தொங்குறது தெரியணும். ஆமா, ரெட்ட சட போல நாங்க ஒன்னா தெரிஞ்ச மடி, ஆமா, அதெல்லாம் பிடிக்காதுங்க. அதெல்லாம் எங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அந்த ரெண்டுல மட்டும் ஒண்ணு கொடுத்துட்டீங்கன்னு போதும் எனக்கு. ஆமாங்க, அதுக்கு பாட்டே வந்துருச்சுங்க. இல்லைங்க, பாசிங்க, வேற ஒண்ணு இல்ல. பாசி ஒண்ணுதான் போட்டிருக்கேன். ஒண்ணு போதும் எங்களுக்கு. போதுமா? ஆமா, 4 பேர் அடிச்சுக்க மாட்டீங்க. அது அடிக்க மாட்டேன், என் தம்பி விட்டு கொடுத்துருவோம் அப்படி. அப்புறம் அண்ணே சரி. மாமாவா? முறை கெட்டு பேரு, முறை கெட்டு பேரு. அதனால கூட எப்படி தெரியுமா? அது மராண்டி வராண்டி வில்லேண்டி ஒருத்தே என் நெஞ்சு ஏனானம்மா, அம்மா ஏதேதோ சொன்னானையா, அப்புறம் மாமனாரே, உனக்கு பாட்டு ஒண்ணு இருக்குது. என்ன பாட்டு? என்ன பாட்டு? ஏதோ ஒரு பாட்டு பாடு. இல்ல, மாமனாருக்கு பச்சை மிளகா அது காரம் இல்ல, மாமனாருக்கு நெஞ்சில் ஈரம் இல்ல. அது வேண்டாம், மாமனாருக்கு வேற மாதிரியே போயிடலாம். நல்ல தாமர ரொம்ப நல்ல கத்தூங்கல்,
அதான் மாமனாட்டு பக்கம் மூடு வருது உனக்கு. அப்படி இல்லைங்க, இப்ப இந்த காலத்துல எல்லாம் கட்டின புருஷன் கை அளவு கூட இல்ல. சரி, அதனால மாமனாரை வச்சுட்டு பாதுகாப்பா வச்சுக்கலாம். சரிங்க, அப்பா சொல்லாதீங்க. அதானே பார்த்தேன். வீட்டுல வரவு செலவு பாதுகாப்பா மாமனார் தான் பாக்குறாரு. சரிங்க சரிங்க. அதனால தம்பி தாளம் வரட்டா. போமா, அவன் மட்டும் அவரு மட்டும் பாவம் அல்லவா. கையழகு நெஞ்சத்திலே கடலழகு அசமத்தா எனக்கு எப்படி தெரியும்? பார்த்தேன். அடுத்த தடவை உங்களுக்கு ஈக்குவலா எனக்கு ஈக்குவலா எவன் கார்த்தி தான் இருக்கிறேன். ஆமா. அப்புறங்க இப்படி இப்படி சர்றாரு, இப்படி இப்படி போறது யாருங்க? யாருங்க? நம்ம மைச்சாட்டுக்காரர் தான். ஆமா, அவர் தான் எங்கெங்க ஏத்தணும், எங்கெங்க மாட்டணும், எங்கெங்க சொருவணும், கண்டிப்பா எங்கெங்க வைக்கணும் தெரியும் அவருக்கு. தெரியுங்க. ஓட்டை கடைசா சொருவிடுவாரு. அதான பார்த்தேன். ஏங்க மைச்சாட்டுக்காரே, இந்த ஓட்டையெல்லாம் மட்டும் தான் சொருவீங்களா இல்ல வேற ஓட்டையெல்லாம் சொருவீங்களா? தம்பி வைக்கப்படுறாருமா. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல. ஆனா 4 ஒப்பாட்டி இருக்குது எனக்கு தெரியும். 8 பிள்ளைங்க இருக்குது. 4 ஒப்பாட்டுமே பக்கத்து ஊர்ல இருக்குது. அதனால மச்சானுக்கு ஒரு போட்டு போட்டுருவோமா? என்னுடைய மச்சான் அவரு அந்த ஐயனால பல்லப்ப பாரு. என்னுடைய மச்சான் அவரு அந்த ஐயனால பல்லப்ப பாரு. நான் சொல்ல சொல்ல வார்த்தை இல்லை, அந்த நம்பிக்கையும் அது எனக்கு உள்ள என்னுடைய மாமா இவருக்கும் கருப்பசாமி போல இருக்கும். என்னுடைய மச்சான் அவரே இந்த ஐயனால போலப்பவரே. பாத்துமா சொருகிரு போறாரா? அதானே பார்த்தேன். காய்ச்சல் வேற ஒன்றும் இல்லை. என் தம்பி உன் ஜாமானு காய்ச்சலா? அப்படியா? சரிங்க. எனக்குன்னு ஒரு ஆள் கூட்டி இருந்தீங்களா? ஆமாங்க. நல்லா செய்வாரா? எங்களுக்கு தெரியாது செய்வாரா செய்ய மாட்டாருன்னா. நல்லா மாட்டுவாரா? அது வீட்டில் தான் போய் கேட்கணும். நல்லா சொருவாரா? அப்ப நீங்க 4 பேர் எனக்கு பாதுகாப்பா இருக்கான். தாய் மாமன். ஆமா. எனக்குன்னு ஒரு ஆள் அக்கா மகளுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்க. ஆமாங்க. கூட்டுருவோமா? ஆனா பையன் நல்லா பையன். அதுல பூதி என்ன பேசுறது, பெருமையா பேசிட்டு அத பூதின்ட்ட. கூட்டுருவோமா? சிட்டாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு செந்தரி பருத்தி அல்ல அல்ல வாசிக்கணும்னவா? ஓகே. इसका दोनों बढ़ता बाबा இது என்ன பாஷை? अरे सपने சப்புரையா? अच्छा सपने செப்புனே வா. अच्छा मलयातले அதெல்லாம் நோர் நகைன். अच्छा बढ़ता जावे. अच्छा 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 लड़के है क्या? என்னாச்சு? अरे सुब्रमणि சுப்பிரமணி. क्या बोलता? சுப்பிரமணி सुब्रमणि சுப்பிரமணி. ओहो सुब्रमणि. ஆமா. यस 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 तो मेरे अच्छा 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 बोलता. यस यस यस. इसका नमन में इडियापम. இடியாப்பமா? அது எங்க இருக்கு இடியாப்பம்? இடியாப்பம் 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 வச்சிருக்கீங்களா? விற்கிறீங்களா? அடிக்கின்ற சாப்பிட்டா சாப்பிடல பாபா. சரி. சாப்பிடல சாப்பிடலையா? अच्छा दोசை சாப்பிடணும். சரி. இட்லி சாப்பிடணும். இட்லி நோ.
சப்பாத்தி சாப்பிட்னே. சப்பாத்தினோ ஒக்கங்க சாப்பிட்னே. ஒக்க கனவா அதென்ன? அச்சா 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 ஒக்கன்னாங்க கொஞ்சம் சாப்பிட்னே. சரி அச்சா பைக்கர் எடுத்து சாப்பிட்றேன். என்ன பண்ணுறேன் அப்படி சாப்பிட்டாண்டா. முத்தமா நையே போட்டு அதுக்கும் அப்படிதான் ஒத்தாரே பே. நோ நோ அகைன் முத்த 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 வரும். அரே அரே என்ன திட்டியா? தம்பி இங்க பாரு. சரி அப்போ பொத்து இல்லே நோ நோ அல்ல இருக்கட்டும். இப்ப தமிழ்ல பேசுவோமா? இங்க வரைய கூட்டத்தை நான் யாரு தெரியுமா? யாரு? நான் ஒரு சினிமா டைரக்டர். சரிங்க. அப்பனால என்னால எல்லா பாஷையும் பேசுவோம். தெரியும். சென்ட்ரல் பிரஸ் பிரஸா இருக்கட்டும். சரி வெறும் புள்ள பூச்சியா உட்காந்துருக்காங்களா? ஆமா. இங்க என்ன நடக்குது? டைரக்டர் என்ன டைரக்டர்? நான் படம் எடுக்கிற டைரக்டர். படம் எடுக்கிறவங்களா? நான் எத்தனை படம் எடுத்திருக்கேன் தெரியுமா? எல்லாம் ஓடுதானே? 3 படம் தான் எடுத்து. சரி 3 படமும் ஓஹோன்னு ஓடுது. அதான் பார்த்தேன். அஞ்சருக்குள்ள வண்டி. சரி இருட்ட அறையில முரட்ட குத்து பாடுறா எடுத்தா வைக்குமா? அது என்ன படம்? அது ஒரு புது படம். படம் பேரா? படம் பேரு. சரி இருந்தாலும் நான் ஒரு டைரக்டர். சரிங்க. எனக்கு நான் இப்ப இந்த ஊர்ல ஒரு படம் எடுக்க போறேன். படம் எடுக்க போறீங்க? படம் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? எனக்கு ஒரு கேமராமேன் வேணும். கண்டிப்பா. அதனால சாரை கூப்பிட்டுக்குவான். சரி மாயகுட மாதவன் சாரை கூப்பிட்டுக்குவான். சரிங்க. அவரு கேமராமேன், நான் டைரக்டர். சரிங்க. ஒரு ஹீரோயின் வேணுமே. ஹீரோனி இந்த ஹீரோயினுங்க. ஹீரோனி இங்க பாருங்க இருக்கு. ஹாய் ஹலோ அவரி மேடம். ஹாய் பா 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 ஹாய் பா பா ஹலோ பா நைஸ் டு மீட் யூ. பா 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 அப்ப பா ஏப்ப அப்ப பா பா அப்ப 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 பா அப்ப அப்ப பா அப்ப பா 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 அப்ப 10 பேர் பா 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 அப்ப பா 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 இப்ப அப்ப இப்ப அப்ப அப்ப பெப்ப பா 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 அண்ணே. ஆனா கூட்டி வந்தீங்களே. ஒரு ஹீரோயின் பிள்ளை நல்ல ஒரு அருமையான பிள்ளைய வச்சு கூட்டி வர தெரியாதா? சரிங்க. இங்க இருக்க கால் நல்லா இருக்குது, கை நல்லா இருக்குது. சரிங்க. அந்த பிள்ளை மண்டை அழகு. அப்புறம் அந்த பிள்ளை கொண்ட கொண்ட பூ வச்சிருக்க பிள்ளை வரியா? ஆமாங்க. அதுவும் அருமையான அழகு. சரி இத்தனை அழகையும் படைச்ச ஆண்டவன் கடைசி அந்த பிள்ளைக்கு வாயில வச்சுட்டா. ஐயா என்னத்தங்க பிள்ளை ஊம்ப பிள்ளை. அது பிரச்சனை இல்ல. சௌரியமா பிள்ளை ஊம பிள்ளை எதுவுமே சொல்ல எது வேணாலும் பேசலாம். ஆமா திஸ் இஸ் நாதாரி முண்டு. பே 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 அடி லூசு முண்டை. நீ சோறு தான் திங்கிறியா இல்ல சோத்தை விட்டு கணேசனை உப்புமாவை திங்கிறியா? உனக்கு சூர் இருக்கா, சொன்ன இருக்கா, வெக்க இருக்கா, மேல இருக்கா, கீழே இருக்கா, தொங்கி போச்சா, சிரிங்கி போச்சா, நட்டம் இருக்கா, கொத்தா குண்டா மேனே ஒரு பொம்பளை பிள்ளை ஊம்பனா? அண்ணே ரெக்கார்டு போட்டு விட்டியானே? ஓ உன்னே தான் கேட்டேன். உனக்கு சூடு இருக்கா, சொரண இருக்கா, வெக்க இருக்கா, மேல இருக்கா, கீழே இருக்கா, தொங்கி போச்சா, சுருங்கி போச்சா, ஓரமா சுழிச்சிட்டு இருக்கா? இங்க வரியா? உன் தொண்டையில தூர் முளைக்க அவங்க சாணி போட போறாங்க. வீட்டு வாசல்ல எடுத்து வச்சா என்ன கேட்ட? உனக்கு சூடு இருக்கா, சொரண இருக்கா, வெக்க இருக்கா, மேல இருக்கா, கீழே இருக்கா, தொங்கி
நொங்கி பார்த்தா சிரிங்க பார்த்தா நட்டாம இருக்கா அட கோத்தா. எங்க அம்மா குண்டு குண்டா இருந்துச்சா? இவ்வளவு தூரம் பேசுற அறிவு இருக்கா சூடு இருக்கா சொரண இருக்கானு சரி திட்டு கவலைப்பட மாட்டேன். சரி ஏய் என்னை அடித்தா கவலைப்பட மாட்டேன். காய்ச்சி மூஞ்சோட துப்புல தொட்டு நக்கிட்டு பாருவேன். இந்த இடத்துல தூக்கி போட்டு கற்பனை நான் பேசாம கிடப்பேன். அங்க இருந்து வந்து அறிவு இருக்கா சூடு இருக்கா சொரண இருக்கான்னு கேட்கறீங்க. என்னைய கேட்டா என்ன கோத்தா குண்டாமேனே குண்டா இருந்துச்சு எங்க அம்மா. இவ்வளவு தூரம் கேக்குறீங்களே அறிவு இருக்கா சூடு இருக்கா சொரண இருக்கான்னு கேட்டீல. சரி நான் உனக்கு அறிவு இருக்கா சூடு இருக்கா சொரண இருக்கா நான் உன்னை செக்ஸ் செக் பண்றதா இல்லையானே? என்ன பண்ணாலும் சரி செக் பண்ணணும். சரி நீங்க இதை சாட்சி எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ஊருக்காரங்களா இருக்கீங்க காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவருக்காக எல்லாருமே நல்லா கேட்டுக்கோங்க. என்ன அறிவு இருக்கான்னு கேட்டீங்களம்மா நான் உன்கிட்ட ஒரு 3 கேள்வி கேட்கிறேன். அதுக்கு சரியான பதில மட்டும் சொல்லிட்டு போறியா? சரி சொல்லுங்க. என்ன அறிவு இருக்கான்னு கேட்டேன். ஆமா. இட்லி சுட என்ன வேணும்? இட்லி சுட இட்லி சட்டி வேண்டும். லோசு முண்டை அரிசி உளுந்து இருந்தாதான் இட்லி சுட முடியும். இட்லி சுட என்ன வேணும்? அரிசி உளுந்து. முதல்ல ஆட்டுக்கல்ல கிரைண்டர் வேணும். நான் ஆட்டை நீ தள்ள. இட்லி சுட என்ன வேணும்? கிரைண்டர் வேணும். முதல்ல வெள்ளையா கொல கொலன்னு வேணும். என்னதுங்க? மாவு. தோசை சுட என்ன வேணும்? தோசை சட்டி வேண்டும். முதல்ல அடுப்பு வேணும். அப்பதான் தோசை சுட முடியும். சோறு சாப்பிட என்ன வேணும்? சோறு சாப்பிட கை வேண்டும். லூசு முண்டை முதல்ல தட்டுல சோறு வேணும். சோறு சாப்பிட என்ன வேணும்? தட்டுல சோறு வேண்டும். வாய் வேணும். குண்டியோட திம்பே பேசுறீங்களே. பசு ஓட்ட என்ன வேணும்? டிரைவர் வேணும். முதல்ல பசு வேணும். பசு ஓட்ட என்ன வேணும்? பசு வேணும். முதல்ல கண்டக்டர் வேணும். போலாம் ரைட். அது போனா போயிட்டு மாதிரிமா. மூக்கு சிந்த என்ன வேணும்? மூக்கு சிந்த முக்கி வேணும். லூசு முண்டே மூக்குல 2 ஓட்ட வேணும். அப்பதான் மூக்கு சிந்த முடியும். அது போனா போயிட்டு போதுமா. பேண்ட் மாட்ட என்ன வேணும்? கால் வேண்டும். முதல்ல குன்றி வேணும். அங்கதான் இல்லையே சூத்தியா போச்சு. அது போனா போயிட்டு போதுமா. சரி. வீடு கட்ட என்ன வேணும்? கொத்தனார் வேண்டும். முதல்ல காசு வேணும். அப்பதான் வீடு கட்ட முடியும். வீடு கட்ட என்ன வேணும்? காசு வேண்டும். இடம் வேணும். தலைமலையை கட்டுவே. வீடு கட்ட என்ன வேணும்? இடம் வேண்டும். கொத்தனார் வேணும். அப்பதான் வீடு கட்ட முடியும். ஒரு ஊர்ல 2 மாடு இருந்துச்சு. 2 மாடு. ஒரு மாடு பேர் திரும்ப சொல்லு. சரி. ஒரு மாடு பேர் திரும்ப சொல்லாத. சரி. திரும்ப சொல்லாத மாடு தண்ணி குடிக்க போய் செத்து போச்சு. சரி. அப்ப இருந்த மாடு பேர் என்ன? திரும்ப சொல்லு. ஒரு ஊர்ல 2 மாடு இருந்துச்சு. ஒரு மாடு பேர் திரும்ப சொல்லு. ஒரு மாடு பேர் திரும்ப சொல்லாத. திரும்ப சொல்லாத மாடு தண்ணி குடிக்க போய் செத்து போச்சு. அப்ப இருந்த மாடு பேர் என்ன? திரும்ப சொல்லு. ஒரு ஊர்ல 2 மாடு இருந்துச்சு. ஒரு மாடு பேர் திரும்ப சொல்லு. ஒரு மாடு பேர் திரும்ப சொல்லாத. திரும்ப சொல்லாத மாடு தண்ணி குடிக்க போய் செத்து போச்சு. அப்ப இருந்த மாடு பேர் என்ன? திரும்ப சொல்லு. ஒரு ஊர்ல 2 மாடு இருந்துச்சு. ஒரு மாடு பேர் திரும்ப சொல்லு. ஒரு மாடு பேர் திரும்ப சொல்லாத. திரும்ப சொல்லாத மாடு தண்ணி குடிக்க போய் செத்து போச்சு. அப்ப இருந்த மாடு பேர் என்ன? என்னம்மா சொல்ல? என்ன மாடு? திரும்ப சொல்லு. ஒரு ஊர்ல 2 மாடு இருந்துச்சு. ஒரு மாடு பேர் திரும்ப சொல்லு. ஒரு மாடு பேர் திரும்ப சொல்லாத. திரும்ப சொல்லாத மாடு தண்ணிக்கிட்டு போய் செத்து போச்சு. எப்பதான் செத்துச்சு? அப்ப இருந்த மாடு பேர் என்ன? திரும்ப சொல்லு. ஒரு ஊர்ல நானா முடிஞ்சு போயிரும். இப்படி பேச முடிஞ்சு போயிரும். என்ன பண்ணி முடியும் நீனு? சரிதா போம்மா. சரிதா போயா. சரிதா போத்தா. சரிதா போயா. சரிதா போடி. சரிதா போடா. போடி வாடி போடி வாடி போடி வாடி. போடா வடா போடா வடா போடா வடா. எப்ப அந்த 10 பேர் வரிசையா வாங்க. எதுக்குயா? நீதான் கூப்பிட்ட. உன்னை போடா வாடா. என்ன பண்ணிருவே? ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசுமா. நம்ம சக்தி இல்லை. நம்ம பெண்ணு இல்லை. நம்ம சக்தி இல்லை. சட்டி ரமே பண்ணி என்ன பண்ணுவே? நீ என்ன பண்ணுவே? நான் அப்பவே சொன்னேன் கணேசன், நான் டான்ஸ்கார பிள்ளைய தான் போட சொன்னேன். நீ சரியா ரவுடி முண்டிய போடு. ஓ சேட்டையெல்லாம் வேற பிளேட் வச்சுக்க. என்னட்ட வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க. மண்டையில மசர் இருக்காது பாத்துக்க. யாத்தா என்னைய கைய வைக்கிற நீனு. அய்யலூர்ல என்ன சொன்ன? முத்தக்கா வருதுன்னு. என்னைய பார்த்தா என்ன சிரிக்கிற?
இத்தனை பேத்துக்கு முன்னாடி என்னை இப்படி தூக்கி போட்டுக்கிட்டா என்ன தெரியும் அத்தா இவ்வளவு தானே பேசுறீங்களே ஏம்மா ஆம்பளை நாங்க பஸ் ஓட்டுவோம் நாங்களும் பஸ் ஓட்டுவோம் நான் கார் ஓட்டுவோம் நானும் கார் ஓட்டுவேன் நாங்க ட்ரெயின் ஓட்டுவோம் நானும் ட்ரெயின் ஓட்டுவேன் நான் சிவங்க ஒயின் ஷாப்ல தண்ணி அடிப்பேன் நான் அந்த தம்பியை கூட்டிட்டு ஓடிடுவேன் அந்த தம்பிட சட்டை போடாம போறாருல சின்ன மச்சான் அவரை கூட்டிட்டு ஓடிடுவேன் சட்டை போடாமையா அவர் யாரு தெரியுமா யாரு என் சித்தப்பம்மைய மச்சனே அது எப்படா முறை கட்டவனே ரொம்ப பேசுனா இங்கே இந்த போடு போடுதுன்னா வீட்டுல என்ன போடு என்ன இதுக்கு மேல தொட்ட அதான் பார்த்தேன் செத்த லூசு முண்டை கொலைகேசுல உள்ள போயிருவேன் என்ன பண்ணுவேன் நீ என்ன பண்ணுவ ஆம்பளை இல்லாம உன்னால எது வேணாலும் பண்ண முடியும் ஆம்பளை இல்லாம என்னால பிள்ளை பெக்க முடியும் என்னடா புள்ள பார்க்க முடியும் ஆம்பளை இல்லாம ஆம்பளையே இல்லாம என்னால பிள்ளை பெக்க முடியும் எப்படிமா இப்ப நம்ம ரெண்டு கல்யாணம் ஆயிருச்சு ஒரு பேச்சுக்கு எப்ப கல்யாணம் ஒரு பேச்சுக்குனே பேச்சுங்க எப்படி ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் ஆயிருச்சு சரி கல்யாணம் முடிஞ்ச கையோட மறுவழின்னு ஒண்ணு இருக்குதுல்ல எப்படி இதுலயா டேய் இந்த வழியாமா மாமியா வீட்டுக்கு 3 தடவை மறுவழி போயிட்டு வருவீங்க ஆமா போயிட்டு வந்து ஒரு 3 மாசம் பொண்டாட்டிய கொஞ்சுவீங்க இப்ப நடக்கிறது அதுதான் 3 நீதான் பொண்டாட்டினப்பா அங்க நின்னியா சரிம்மா போயிட்டு வந்ததுக்கு மேல சரி பொண்டாட்டி மாசம் ஆகாம இருந்துச்சுன்னா வீட்டுல உங்க அம்மா என்னை பேசுவாங்க குழந்தைய இன்னும் பெக்கலன்னு சரி அதுக்கு என்ன பண்ணுவ எனக்கு என்னான்ட்டு குடிச்சு போட்டு இது சாக்கடை இப்போதைக்கு இது சாக்கடை தண்ணிய காணா அது உள்ளர பூமிக்குள்ள இருக்குது சரி சாக்கடையில எனக்கு என்னான்ட்டு பண்ணிய கட்டி பிடிச்சிட்டு நீ கிடக்குற ஓமான மரியாதை போக கூடாது கண்டி நான் தர்மாஸ்பத்திரி போய் தர்மாஸ்பத்திரி சரி ஜிஹெச்சுக்கு போய் ஊசி போட்டு நான் பிள்ளை பெத்துக்கிட்டேன் ஏம்மா இப்ப வந்து ஊசி போட்டு புள்ள பெத்துருச்சேன்னு வச்சுக்க ஆமா ஒரு அழகான பைய ஒருத்த பிறந்துட்டேன் ஆமா இந்த இங்க படுத்து கிடக்குறேன் பத்தியா பைய அது என்ன அப்படி படுத்து கிடக்குறேன் அது வேற ஒண்ணு போகி தர்ம பேரு சரி ஆமா அது மாதிரி ஒரு அழகான ஆம்பளை பைய பிறந்துட்டான்னு வச்சுக்க சரி அவனுக்கு 5 வயசு 5 வயசு முடிஞ்சு 6வது வயசு தொடங்குது சரி 6வது வயசுல எங்க கூட்டி போவீங்க பள்ளிக்கூடத்துக்கு கூட்டி போனா பள்ளிக்கூடத்துல யார் இருப்பா டீச்சர் இருப்பாங்க அப்ப டீச்சர் வந்து கூப்பிட்டு கேட்பாங்க என்ன கேட்பாங்க தம்பி உன் பேர் என்னப்பான்னு சொல்லி கேட்பாங்க சரி அப்ப அந்த பையன் என்ன தெரியுமா சொல்லுவேன் என்ன சொல்லுவான் டீச்சர் என் பேரு சுனில்குமார் அம்மா பேர் என்னப்பா சொல்லி கேட்பாங்க எங்க அம்மா பேரு காஞ்சனா அப்படிமே சரி அப்பன் பேரு கேட்டா லூசி முண்டை ஊசி நான் சொல்லுவேன் டேய் எடுவட்ட நாயே ஓ மனமறைய போக கூடாது நான் ஊசி போட்டு பிள்ளை பெத்துக்கிட்டேன் அதே மாதிரி சரி ஒரு பொம்பளை இல்லாம இந்த மேடம் நான் பிள்ளை வைக்க உன்னால முடியுமா பெண்களுக்கே 10 மாசம் ஆகுது ஒரு குழந்தை எடுக்க இன்னைக்கு மேடையில பப்புனுக்கார பிள்ளை பெக்கல பெண்கள் கூட்டம் தான் அதிகமா இருக்குது ஆள் ஒண்ணு தட்டி ஒண்ணு இப்ப மேடைக்கு வரும் ஏமா இப்படி தூரம் பேசுனீங்கல்ல அதாவது ஒரு ஆம்பளை இல்லாம நீ ஊசி போட்டு பிள்ளை வைக்கிற ஆமா நல்லா கேட்டுக்கணும் ஒரு ஆம்பளை இல்லாம ஊசி போட்டு பிள்ளை பெத்துட்டேன்னு வச்சுக்க சரி அது இப்ப வந்து இப்ப நடைமுறைக்கு வந்து டெஸ்ட் பேபி அதோட பேரு ஆனா எத்தனையோ பேர் குழந்தை இல்லாம இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து சமர்ப்பணம் ஆனா வந்து நீ இப்ப டெஸ்ட் பேபி பெத்துட்டேன்னு வச்சுக்க சரி பைய பிறந்துட்டேன் சரியாமா அதே மாதிரி ஒரு பொம்பளை இல்லாம யாராவது இந்த ஆம்பளை பிள்ளை கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மேடையில இருந்து இன்னைக்கு பார்க்க போறீங்க 2025ல நம்ம ஊருக்காண்டி இந்த மேடையில நான் பிள்ளை பார்க்க போறேன் எல்லாரும் கை தட்டுங்க ஒரு தடவை இந்த அதிசயத்தை எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது எல்லாரும் கை தட்டுங்க நல்லா கை தட்டுப்பா நல்லா தட்டுடா ஏம்மா அங்க இருந்த ஒண்ணு அறிவு இருக்கா சூடு இருக்கா சொர்ணம் இருக்குதா என்னை தூக்கி போட்டுட்டு ஆக்கிற வேற உனக்கு நீ சரியான பொம்பளையா இருந்தா சரி என்னை மாசமாக்க நான் பிள்ளை வைக்கிறேன் இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க நாட்டியக்கார பொண்ணு ஆடுனா ஆடுவேன் பாடுனா பாடுவேன் அடுத்து ஆடுவீங்க 2 பேரும் வியாபாரத்தை பார்த்து போலாமே ஆடுதடி ஓடுதடி ஒன்னோ மசால நீ முன்ன நடக்கையிலே அட்டி உன்னவர அடி குத்தி கிளிக்கிறியா கத்தி வீடு பார்வையிலே திண்டுக்கல்ல
தாளத்தை போடு. ஏய் குர்ரா தம்பி குர்ரா. இப்ப நிக்குதியா? என்ன வியாதி இது? இது பொம்பளை வியாதி இருக்கு. என்ன இந்த 12 விடுமா ஒரு இது பொம்பளை வியாதி அப்பப்போ வரும் அப்பப்போ போயிடும். இது யாரு தெரியுமானே? அப்படிங்கிற அடு திண்டுக்கல் மதுரை சிலா எனக்கு கல்ல சாமி திண்டுக்கல் மதுரை சிலா எனக்கு அழகந்தாண்டி யாருமே மீசக்காரன் தாண்டி இந்த பப்பனுக்கார வரிஞ்ச மீசக்காரன் தாண்டி. அவங்க கேட்டாங்களா வரைஞ்சிட்டு வந்தேன்னு. அண்ணா நீ என்னன்னே சொன்ன? வரிஞ்ச மீச வரைஞ்சிட்டு வந்தேன்னா நான் வரைஞ்சேனா? எங்க என்ன மாதிரி மீச என்ன அழியுது? அதான பார்த்தேன். அடினா வரைஞ்ச மீசக்காரன் தாண்டி வரிஞ்ச மீசக்காரன் தாண்டி. நீ குடுமையாக செஞ்சீனா குறும்பு எதுவும் செஞ்சீனா உன்னை கொண்டு போவே மனப்பாற பண்ணா கொம்பு உன்னை கொண்டு போவே இளமனந்தான். நீ அத்தடவோ பெட்டிய வித்துருவே. இளமனை எதுக்கு தெரியுமா கூப்பிடுறாரு? இப்ப புதுசா ஜவுளி கடை ஓபன் பண்ணிட்டாரு. அதுக்கு வேலை பார்க்க. அதுக்குள்ள நாளைக்கு வேலை பார்க்க போறோம். அடி சித்திர மாச வெயில போல சிரிக்கிற அந்த 10 மாச வெங்கட போல சிரிக்கிற. அடி சித்திர மாச வெயில போல சிரிக்கிற நீ 10 மாச வெயில போல சிரிக்கிறேன். லூசு பையல பிள்ளைய ஒதுங்க விடாதா? ஒதுங்க விட்டாத தம்பி. சீசன் முடிய போது ஒதுங்க விட்டின்னு வச்சுக்க. நீங்க 4 பேர் சும்மா இருக்கீங்க, 4 பேர் சேர்ந்து புடிச்சு விட மாட்டீங்க. ஆமா சரி அது 4 ஆளு இவ அழுத்தமான ஆளு ஆளு நல்ல ஆளு இவ அழுத்தமான ஆளு. ஒன்னோட மண்டா பண்ணிதான். ஆளு 4 ஆளு இவ அழுத்தமான ஆளு ஆளு நல்ல ஆளு இவ அழுத்தமான ஆளு. கருத்த கிளி காவலுக்கு நல்ல கிளி நெத்திய போடியடி ஏ ரசாத்தி பூமலக பாதியடி அதிக தேன போறியடி ஏ ரசாத்தி பூமலக போறியடி. வளமிடுக்க விலங்கு மிடுக்க கல்யாணம் அங்கே சித்தாக்குழி கூட்டம் ஊர்வனம் அங்கே நடுக்கடதி நடுக்கடையா திருமணம் இத புதல் நாள் கல்ல கும்மானம். கல்யாணமா கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் வளமிடுக்க விலங்கு மிடுக்க கல்யாணம் இது சின்னாக்குழி கூட்டக்கல்ல கல்யாணம். அது நல்லா தானே இருக்குது. அவன ஒத்து பாக்குறேன். என்னாச்சு? வாழ மினுக்க விலங்கு மினுக்க கல்யாணம் அங்கே சின்ன கொள்ளி வாழ மினுக்க விலங்கு மினுக்க கல்யாணம். பாவா
அவனுக்கு அதில் மேலே ஆசையாக இருக்குது. பின் பர்சனாலா அதானே பார்த்துக்க. ஒரு இடத்தில் ஆடி வரும் நண்டு தானே நாட்டியம் மேலதான் முளைக்க வரும் ஐயன் மீது நாட்டியம். முழக்கும் ராமலிங்கன் அண்ணா அவர்கள் இங்கே பப்பனாக நடிக்கும் தம்பி ஸ்டீபன் அவர்களுக்கு 100 செல்வங்களை அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். எனக்காக அன்பளித்து பெருமை சேர்த்து அன்பண்ணா அவர்களுக்கு ஏது கலைக்குழம்பு சாபாக மனமார்ந்த நடித்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இல்லை அடி கடலுக்குள்ள ஓரத்தில கொல்ல ஓரத்திலே கடல கொல்ல ஓரத்திலே இன்னைக்கு காடப்புறா ரெண்டு நிக்க, இன்னைக்கு காடப்புறா ரெண்டு நிக்க, அந்த காடப்புறா அந்த காடப்புறா கலஞ்சுடனே இன்னைக்கு கலங்குதம்மா என் மனசு, இன்னைக்கு கலங்குதம்மா என் மனசு. அந்த கடலை கொள்ள ஓரத்தில கடப்பூரா ரெண்டு நிக்க, கடலை கொள்ள ஓரத்தில கடப்பூரா ரெண்டு நிக்க, கடப்பூரா கலங்குடனே கலங்குதம்மா என் மனசு, கலங்குதம்மா என் மனசு, கலங்குதம்மா என் மனசு. சோழ கொள்ள ஓரத்தில சோடி புறா ரெண்டு நிக்க, அது சோழ கொள்ள ஓரத்தில சோடி புறா ரெண்டு நிக்க, ரெண்டு நிக்க, ரெண்டு நிக்க, ரெண்டு 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 ரெண்டு. அந்த சோழ கொள்ள ஓரத்தில சோடி புறா ரெண்டு நிக்க, சோழ கொள்ள ஓரத்தில சோடி புறா ரெண்டு நிக்க. எப்படி போட்டா சரிபட்டு தனியா வராது. இருந்தாலும் அண்ணே மாமா 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 மிருதக்கார நானே சரிண்ணே. இருந்தாலும் ஆளுக்கு 2 பேரும் தனித்தனியாக பிரித்து போட்டுருவோமா? தண்ணி போட்டுருவோம், தண்ணி போடுவோமா? அடி தண்ணி என்ன தானே என்ன சொக்க சொக்குதா தானே என்ன தானே என்ன சொக்க சொக்குதா ஜோக்கு ஜோக்குதான் தானே என்ன ஜோக்கு ஜோக்குதான். கீரையோடவே நாங்க குத்து சமாளிச்சோரு நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் என்ன தம்பி? எனக்காக அன்பில் பெருமை சேர்த்து அன்பு முத்தலூர் இளைஞர்கள் சபாக ரூபாய் 100 வரை வழங்கியுள்ளார்கள். அவர்கள் சின்ன மருது பெரிய மருது பாடலை கேட்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக அந்த பாடலை பாடுவேன் என்று தெரிவித்துக் கொண்டு அன்பன்னார் அன்பில் பெருமை சேர்த்த முத்தொழில் இளைஞர் நட்பு சபகம் மாந்தது வணக்கம் வணக்கம் வணக்கம். மலை பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே அங்க குத்து சமாளில் சொரும் கேட்கல, அங்க கேட்டதெல்லாம் அங்க கேட்டதெல்லாம் கேட்பத்தோடு ஆனா கிடைச்சதெல்லாம் பக்காடி நாங்க கேட்டதெல்லாம் கப்பா கோழி, எங்களுக்கு கிடைச்சதெல்லாம் கம்மா கோழி.
ஸ்டீபன் என்ன பண்ண முடியும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு. ஆமாங்க. ஆனா ஒரு தீக்குச்சி வச்சாலும் நம்மளால பொறுத்து தீக்குச்சி கையில வச்சா பொறுக்க முடியுமா? அதாவது அண்ணே சொல்றோம் போல சரி, ஒரு வீட்டுல சமைக்கிறது நம்ம பெண்கள் தான். ஆமா. ஒரு அடுப்பு வெளியில பத்த வச்சு ஒரு தீக்குச்சி பட்டாலே என்ன எரிச்ச எரியுது. கண்டிப்பா உண்மையிலுமே இன்னைக்கு ஒரு 1.5 வயசு பிள்ளைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை. 1.5 வயசு பிள்ளைக்கு சுடுதண்ணி காய வச்சு ஊத்திட்டேன்னு தெரியாம பாவம் அவன ஒரு 5ஆவது 6ஆவது தான் படிக்கிறேன், பார்க்காம ஊத்திட்டேன். அப்படியே இந்த அல்ல பூரா அப்படியே டோப்பே அந்திரிச்சிருச்சு. அது மாதிரி ஒரு தீக்குச்சி பட்டாலே எப்படி எரியும். வந்திருக்க பப்புன்னு தம்பி ஒரு தீக்குச்சி பட்டாலே எவ்வளவு எரிச்சு எரியும். அது மாதிரி உடம்பு பூரா தீ வச்சுக்கிட்டார். பிடிச்சிருந்தா இன்னொரு தடவை கை தட்டுங்க. ஆமா, நன்றி 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 நன்றிங்க. ஆமா, ஏன்னா நீங்க கொடுக்குற காசு பணம் பெருசு கிடையாது. உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா ஒரு தடவை எல்லாருமே கை தட்டுங்க பார்ப்போம். கைத்தறி சிவர மக்களுக்கு மனமார்ந்த நன்றி. இதே என்னைக்குமே நம்ம சந்தோஷம். ராமலிங்கம் அண்ணா அவர்கள் அருமை தம்பி ஸ்டீபன் அவர்களுக்கு 100 செல்வங்களை அம்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். உண்மையுமே நான் 5ஆவது படிக்கும்போது 2002 போய் அப்துல் கலாம் கையால் டெல்லியில் போய் அவார்டு வாங்கிட்டு வந்துடுது. அதுக்கு ஒரு தடவை எல்லாரும் கை தட்டுங்க. வணக்கம் தெரிவித்து கொண்டு அதனால செத்து போயிட்டாங்க. நல்லா இருக்கீங்க, நல்லா பாருங்க. உங்களுக்கு ஏமல ஏதாவது காதல் வந்துச்சா? உங்க மேல காதல் வந்து கேக்குறியா? என்ன சொல்றீங்க? அதான பார்த்தேன். காதல் வந்து சொல்லுங்க பாப்பா. என்னோட மனசுல எவ்வளவு தெரியுமா ஆசை இருக்குது. கட்டனா ஒரு திறமையானால தான் கட்டணும். நாடக சீசன் வந்து ஒரு 6 மாசமோ மிஞ்சி போனா 7 மாசம் 8 மாசம் வரை ஓடு எங்க பொழப்பு. இருக்கிறது 4 மாசம். பஸ் ஸ்டாண்டுக்கு என்னை பொழக்க வச்சிருக்கீங்க. இங்க பாருமா, முடிஞ்சா அங்க பந்த வைப்பவன், இல்லன்னா இங்க வச்சிட்டு போயிடும். அதனால உங்க மேல காதல் எனக்கு எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? எப்படிப்பட்ட காதல் சொல்லுங்க. என்னங்க சித்தி சொல்லுங்க. வாச கருவேப்பிலை வாச கருவேப்பிலை பெத்த மன்னவனே வாசல கருவேப்பிலையே குளிர் காத்து சிகுந்தும் போது ஒன்னு நினைச்சு தூக்கம் போச்சு குளிர் காத்து சிகுந்தும் போது ஒன்னு நினைச்சு தூக்கம் போச்சு வாச கருவேப்பிலையே வந்தே மன்னவனே. என்ன பண்ற? டேய் போடா மதி புடுறா டேய். இங்க பாடுறா. சேல கட்டி நடக்குது பெண்ணா, உலக அதிசயத்தில் இப்படி ஒண்ணா நடந்தா தென்மதுர பாண்டியன் போலே பார்த்தனை நழுவது இடுப்புள்ள சேலை அடி நன்றி கெட்ட சேலை அது வேணா விட்டதடி சாமி நீ தொட்டா ஒட்டிக்குவே தொட்டில் ஒண்ணு போட ஒரு தோது பண்ணிக்குவே இப்போது அம்மா வாணியானாய் உம்மாடி என்னாகுமா வாச கருவேப்பிலையே மாமே பச்ச மல்லிகையே உடம்பு தங்கத்தில் செஞ்சது போலே உன் மனசு வருகதடி உன்னை நைவாளே கருப்பு வைரத்தில் செஞ்சது தேகம் அத்தனை வந்துரு மோகம் எந்த பொண்ணோ கையோ அது இன்னும் தொட்டதில்லை கண்ணே மெட்டே கேளு நம்ம கற்பே கட்டதில்லை அடி கற்போமுள்ள மாலே நான் உன்னை மெச்சுக்கிறேன் கையா தாலி உன்னை நல்லா வச்சுக்கிறேன் கல்யாணம்
வாச கருவேப்பிலையே மல்லிகையே ஊத குளிர் காத்து அது ஊசி குத்துற போது உன்ன நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு அடி ஊத குளிர் காத்து அடி ஊசி குத்துற போது உன்ன நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு வாச கருவேப்பிலையே மாமே பெத்த மல்லிகையே குளிர் காத்து அது ஊசி குத்தும் போது அடி உன்ன நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு வாச கருவேப்பிலையே மாமே பெத்த மல்லிகையே கண்ணே கலைமானே ஆறுயிரி அழகு தேவதை பொன்னான கூந்தலை உன்னை பார்க்கும் பொழுது அப்படி இருக்கனே தைலபியும் இங்கே ஆடிடுது பிள்ளை இங்கே கண்ணி பண்ணி இங்கே வரைக்கும் ஒருத்தர் சட்டி போடாமல் தெரியுறேன் பட் போடா என்றுமே மறைந்த மாமேதை இந்த நாட்டுக்காக சுதந்திரம் பெற்றுக் கொடுத்து மறைந்த மாமேதர்கள் சகோதரர்கள் என்று சொல்லப்பட்டு உண்மையுமே அண்ணன் தம்பி பாசம்னு அவங்கள்ட்ட இருந்து தான் கற்றுக்கணும். சின்ன மருது பெரிய மருது அவர் பாட வரியாக உங்களை மத்தியில் ஹாலோ அழகு களஞ்சியமே ஜெய கண்ணே நவமணியா வீர மருதவாண்டிய சகோதரே புன்பகல தோற்ற முன்னே அந்த சுதந்திரம் போர்காக்க இந்த பொன்னால உலகமிட்ட உயிரணித்த உத்தமரே சகோதரர்களே காட்டுவள்ளி போற பொண்ண கவலைப்படாதே காட்டு வழி பள்ளி முறைக்கும் வலிங்கி நின்றாதே மருது பாண்டிய பேரு சொன்ன புலி உருமோ பாரு சகோதரர் பேரு சொன்ன புலி உருமோ பாரு காட்டு வழி போற பொண்ண கவலைப்படாதே காட்டு புலி வள்ளி முறைக்கும் கல்லங்கி நிற்காதே மருது பாண்டிய பேரு சொன்ன புலி உருமோ பாரு அங்கே மருது பாண்டிய பேரு சொன்ன புலி உருமோ பாரு காட்டு வழி போற பொண்ண கவலைப்படாதே காட்டு புலி வள்ளி முறைக்கும் கல்லங்கி நிற்காதே நல்லவர்க்கு நல்ல வரா நம்பிடுவர காப்ப வரா நல்லவர்க்கு நல்ல வரா நம்பிடுவர காப்ப வரா உலக போற்ற முன்னே சுதந்திரம் பெற்றவரா உலக போற்ற முன்னே சுதந்திரம் போற்றவரா சின்ன மருது பேரு சொன்ன புள்ளி உரம்போ பாரு பெரிய மருது பேரு சொன்ன புள்ளி உரம்போ பாரு காட்டு வழி போற பொண்ண கவலைப்படாதே காட்டு புள்ளி வழி போறீங்க கல்லங்கி நிற்காதே மருது பாண்டிய பேரு சொன்ன புள்ளி உரம்போ பாரு நம்ம மருதுக பேரு சொன்ன புள்ளி உரம்போ பாரு தேசமிங்க போட்ட வரம் உனக்கில்ல தாயகரணா தேசமிங்க போட்ட வரம் உனக்கில்ல நாயகனா உன் புகழ போற்ற முன்னே தியாகி மாணவராம் உன் புகழ போற்ற முன்னே தியாகி மாணவராம் மருது பாண்டிய பேரு சொன்ன புள்ளி வருமோ மாறு அந்த மருது பாண்டிய பேரு சொன்ன புள்ளி வருமோ மாறு காட்டு வழி போற பொண்ண கவலைப்படாதே காட்டு புள்ளி வழி மறிக்கோ கல்ல கிடைக்காதே மருது பாண்டிய பேரு சொன்ன புள்ளி வருமோ மாறு நம்ம சின்ன மருது பேரு சொன்ன புள்ளி வருமோ மாறு முழக்கம் தாயிரானா சின்ன புறப்படத்தை தெரிய வாங்கினாலும் உலகம் மாறினாலும் உண்புகளோ தீரவில்லை உலகம் மாறினாலும் உண்புகளோ தீரவை
பேரு சொன்ன புள்ளி வரும் பாரு அந்த சின்ன மருது பேரு சொன்ன புள்ளி வரும் பாரு காட்டு வள்ளி போற பொண்ணு கவலைப்படாது காட்டு புள்ளி வள்ளி வரைக்கும் மறு கிடைக்காது படி பேரு சொன்ன புள்ளி வரும் பாரு மருது பரு பேரு சொன்ன புள்ளி வரும் பாரு எங்க சின்ன மருது பேரு சொன்ன புள்ளி வரும் பாரு அந்த பெரிய மருது பேரு சொன்ன புள்ளி வரும் பாரு அந்த புள்ளி வரும் பாரு அன்பது பெருமை சேர்த்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அந்த சின்ன மருது பெரிய மருது அருள் பெற்று இந்த உலகத்தை எப்படி கட்டு காக்க வேண்டுமோ அதுபோல் கட்டு காத்து உங்களிடம் விரைவடைகிறேன். நினைந்து வணக்கம் போல. அடுத்ததாக தயவு செஞ்சு இந்த தூங்கலாம் எந்திரிச்சு உட்காருங்க. நம்மூர் மந்தையில் சிவன் பார்வதி வந்து சாமி அழைக்க போகிறாங்க. சின்ன பிள்ளை கூட தூங்கக்கூடாதுன்னு ஐதீகம். தயவு செஞ்சு சின்ன குழந்தை தூங்கியிருந்தாலும் தூக்கி மடியில் வச்சுக்கோங்கக்கா. தயவு செஞ்சு எல்லாத்தையும் எழுப்பிடுங்க அப்படியே எழுப்பிடுங்க அப்படியே.